ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்கள் ஒரு விசேஷித்த நாட்களாய் இன்றிலிருந்து துவங்குகிறது. எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த நாட்களை உபவாசத்தோடு ஆரம்பிப்பார்கள். இந்த நாள் சாம்பல் புதன் என்று சொல்லுவார்கள். அது பாரம்பரியமாக அனுசரித்தாலும் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அர்த்தமுள்ள நாட்களாய் நாம் ஆசரிக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் ஆண்டவர் பாடுபட போகிற அந்த நாட்களை நினைத்து முன் உபவாசமாக நாம் உபவாசித்து இந்த நாளிலாவது நம்மை ஒருத்து ஜெபிக்கலாம் என்ற ஒரு வாஞ்சை. அநேகர் பல பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டு விடுவார்கள், திரும்பமா சேர்த்துக் கொள்வார்கள். அப்படி கிடையாது. அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிற காரியமில்லை. உண்மையுள்ள உபவாசம் எது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எது உண்மையுள்ள உபவாசம் என்று சொல்லி ஏசாயால நீங்க பார்த்தீங்கன்னா அது தெரியும். அப்படி உண்மையான உபவாசத்தை நாம் நியமித்து ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து பரிசுத்தமான ஒரு வாழ்வு பெற நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். மற்றபடி பாரம்பரியமாக நாம் இதை ஆசரித்து பூ வைக்க மாட்டேன், நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், சில பேர் தாடி வளர்ப்பாங்க ஆண்கள், இப்படிலாம் நிறைய காரியம் இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறதில்லை. உள்ளத்தை தான் ஆராய்ந்து அறிந்திருக்க. என் மகள் என் மகன் நான் சிலுவையிலே சுமந்து அவர்களுக்காய் பட்ட பாடுகளின் நிமித்தமாய் அந்த ரத்தத்தின் நிமித்தமாய் அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறாங்களா, அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள அவர்கள் காணப்படுகிறார்களா, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்களா என்றுதான் அவர் பார்ப்பாரே தவிர இந்த வெளிப்பிரகாரமான காரியத்தில் அவர் விரும்புவதில்லை. நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். இதை உணர்ந்து நாம் ஆசரிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. இன்றைய நாளிலே கூட புஸ்தகம் என்ற ஒரு தலைப்பிலே ஆவியானவருடைய துணை கொண்டு 4 விதமான புத்தகம், வேதத்திலே சொல்லப்பட்ட புத்தகம், அந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன என்பதை குறித்து நாம் ஆவியானுடைய துணை கொண்டு தியானிக்கலாம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே, வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே, 12 மாதங்களும் பறித்துண்ணலாம் உன் கனி, உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார், உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே, வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, இன்றைய நாளிலே ஆவியானுடைய துணை கொண்டு 4 விதமான புத்தகங்களை நாங்கள் தியானிக்க போறோம். நீங்க பேசுங்க. அதன் மூலமாக எங்களுக்கு நீர் கற்றுத்தருகின்ற காரியங்களோடு எங்களோடு பேசி எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். முதலாவது புத்தகம் நாளாகம புத்தகம். நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது, நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது சொல்லி நீங்கள் ராஜாக்களின் புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குது. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எஸ்தர் 2 வசனம் 23. அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த காரியம் மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல இருக்கிறாரு. அப்ப இருக்கும்போது 2 பேர் வாசல்ல காவல் காக்குறவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க பேரு பிக்தான் தேரேசு. அவங்க என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு விரோதமாக ஏதோ சதி செய்யறாங்க. என்னன்றதெல்லாம் சொல்லப்படவில்லை. ராஜாவுக்கு விரோதமாக அவங்க என்ன செய்யறாங்க, காரியத்தை செய்யறாங்க. அவர் மேல் கை போடனா அவரை கொலை செய்ய கூட அவர்கள் எத்தனிக்கிறாங்க. அப்ப இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வருது. அப்ப அவர் என்ன பண்றாரு, போய் சொல்லிடுறாரு. இத மாதிரி ராஜாத்தியாகி எஸ்தருக்கு அறிவிக்கிறார்.
இது மாதிரி 2 பேரும் ராஜாவை கொலை பண்றதுக்கு கை போட நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எஸ்தர் வந்து அதை ராஜாவுக்கு அறிவிக்கிறா. உடனே ராஜா என்ன பண்றாரு, அகஸ்வேரு ராஜா என்ன பண்றாரு, அதை விசாரிக்கும் போது அது மெய்யென்று காணப்பட்டது. உடனே வந்து அவர்கள் 2 பேரையும் தூக்கில போட்டுறாங்க. இந்த காரியம் வந்து நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உடனே நாளாகம புஸ்தகத்துல அது ஒரு ரெக்கார்ட், அரசர்களுடைய ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம். அது த புக் ஆஃப் கிங்ஸ் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. அத அப்ப வந்து அந்த 4ஆம் புஸ்தகத்துல நீங்க 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல இருந்து சொல்லப்பட்ட எரோபெயாமின் மற்ற வர்த்தமானங்கள்லாம் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எரோபெயாம்ல இருந்து ரெகோபெயாம், அபியா, ஆசா, நாதாபு, பாஷா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய ஹிஸ்டரியும் எல்லா ராஜாவுடைய காரியங்களும் அதுல வந்து எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். பாருங்க, இந்த இடத்துல இவங்களுடைய காரியம் வந்து எழுதப்பட்டிருக்குது, மெய்யென்று நிரூபித்த போது எழுதப்பட்டிருக்குது. ஒரு நாள் ராஜா வந்து 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அப்ப தூக்கம் வராத நேரத்துல என்ன பண்றான்னு வாசிக்க கேட்பான். 6:1-3. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற்காவலரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகேஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கும் கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். பாத்தீங்களா, இத வந்து ராஜாவுக்கு தூக்கம் வரல. இந்த மொர்தெகாய்க்கு விரோதமா, யூத ஜனங்களுக்கு விரோதமா ஆமான் வந்து நிறைய காரியங்களை சூழ்ச்சி செய்யறாரு. எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் இருந்து ஜெபித்து ராஜாட்ட போய் அவனை வந்து விருந்துக்கு அழைக்கிற மாதிரி அழைச்சி நிறைய காரியங்கள் அங்க பேசப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்குது. தூக்கம் வரல அவருக்கு. ஆண்டவர் தான் அந்த தூக்கம் வராம பண்றாரு. அப்ப வந்து அவன் வந்து நான் தூக்கம் வரலன்னு அந்த 4ஆம் புஸ்தகத்தை கொண்டு வா, அதுல இருக்கிற வாசி, ஏன்னா ராஜாக்களை பத்தி தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு, அதை வாசினும் போது இந்த சம்பவம் வாசிக்கப்படுது. அப்ப ராஜா கேட்கிறார் தன்னுடைய ஊழியக்காட்ட, இந்த மாதிரி என்னைய காப்பாத்தினானே அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்யப்பட்டதா, அவருக்கு கனம் பண்ணப்பட்டதா, என் உயிரை காப்பாற்றினானே அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து ஆமான் பாருங்க, மொர்தெகாய்க்காக தூக்கு மரம் செஞ்சு வச்சிருக்கான் வீட்டுல. எவ்வளவு சூழ்ச்சி பாருங்க. ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்திலே பேசும்படி ராஜா அரண்மனைக்குள்ள வரான். அப்ப வரும்போது வெளிமுற்றத்துல வந்திருந்தான். ராஜா முற்றத்திலே யார் என்று கேக்குறாங்க. ராஜாவின் ஊழியக்காரன் நோக்கி, இதோ ஆமான் முற்றத்துல நிக்கிறான்னு சொன்னா உள்ளே வரட்டும் சொல்ல அவன் பெருமையா வரான். ஆமான் உள்ள வந்த உடனே ராஜா அவனை நோக்கி என்ன சொல்றாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ராஜா வந்து சொல்றாரு, ஆமான் சொல்றான், என்னைய விட யார ராஜா கனம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு பெருமையா நினைச்சு இஷ்டத்துக்கு சொல்றான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு போடணும், ராஜா ஏறுகிற குதிரையில அவனை உட்கார வைக்கணும், அவன் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும், அந்த வஸ்திரமும் குதிரை ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும், ராஜா கனம் பண்ண விரும்புகிற அந்த மனுஷனை அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும்னு அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் சொல்றான். அப்ப ராஜா என்ன செய்யறாரு, ஆமான நோக்கி, நீ போய் சீக்கிரமா போய் மொர்தெகாய்க்கு இதெல்லாம் செய்யறான். கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே ஷாக் ஆயிருது. என்ன பண்றது, அவர் தானே எல்லாம் சொன்னான் இப்படிலாம் செய்யணும்னு, என்ன திடீர்னு இப்படி சொல்றாருன்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டு வேற வழி இல்லாம ஆமான் தான் போய் அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு, ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு இப்படிதான் செய்யப்படும்னு நகர வீதியில அவனை உலாத்தி சொல்றான். வெட்கப்பட்டான் ரொம்ப. அந்த ஆமான் வந்து ரொம்ப சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு அவன் செய்து வித்த இந்த தூக்கு மரத்துல ஆமானுடைய காரியெல்லாம்
வெளிப்பட்டு அவனை போட்டான் சொல்லி போடப்பட்டிருக்கு. நமக்கு இப்ப வேண்டியது இந்த நாளாகம புஸ்தகம் எவ்வளவு முக்கியமான ஒரு புஸ்தகம் பாருங்க. இந்த ஹிஸ்டரி எல்லாம் எழுதப்பட்டதுனாலதான் இது முதல்ல அவனுக்கு கனம் பண்ணல, இது சொல்லப்பட்டு மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான், கனப்படுத்தப்பட்டான். இந்த அருமையான வேளையில எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. அந்த சூசான் நகரமே களி கூர்ந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு காரியம் நடந்ததுன்னு சொல்லும் போது அந்த சூசான் நகரம் ரொம்ப களிப்பாச்சா, ரொம்ப சந்தோஷமாச்சா. ஏன்னா தங்களுக்கு பெரிய கலங்கின அந்த சூசான் நகரம் களிப்பாய் மாறியது. பிரியமானவர்களே, இந்த நாளாகம புஸ்தகத்துல ஒரு ராஜாவின் ஹிஸ்டரிய அவங்களுக்கு செஞ்ச நன்மைகள், அவங்களுடைய காரியங்களாம் எழுதப்பட்டு அவங்களுக்கு கனம் பண்ணினது உண்மையானால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல நன்மையான காரியங்களை செய்யவும், மற்றவர்களுக்கு உபயோகமுள்ள வாழ்க்கை வாழவும், கனி தருகின்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி கனம் பண்ணுவார். பிரியமானவர்களே, நன்மையானதை யோசிக்க வேண்டும். ஆமானை போல தீய காரியங்களை யோசிக்க கூடாது. மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான், அவனே அழிந்து போனான். அப்படி அல்லாதபடி இந்த புஸ்தகத்தில் எப்படி எழுதப்பட்டு நினைக்கப்பட்டதோ அதே போல ஆண்டவருடைய சமூகத்திலே இது எழுதப்பட்டு இது நினைக்கப்படும். நாளாகம புஸ்தகம் அல்ல, ஆண்டவர் நினைத்திருப்பார். அவர் தன்னுடைய இருதயம் பலகையில எழுதி வைப்பார். அவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்து பார்ப்பார். ஐயோ, என் மகன், நம் ஒரு நாள் போகும்போது என் மகன் என் மகள் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்தாளே என்று சொல்லி நம்மை கனப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த மனுஷருக்கு முன்பு நாம் வெட்கப்பட்டோமோ, எந்த மனுஷன் நம்மளை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த மனுஷர்களுக்கு முன்பாக கனப்படுத்துவார். ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று சொன்னது போல ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம்மை கனம் பண்ண விரும்பும் போது மென் வஸ்திரம் தரிக்கப்படும். அந்த மெல்லிய வஸ்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த பரிசுத்த வஸ்திரம், தேவாதி தேவனுடைய வஸ்திரம் நமக்கு தரிப்பிக்கப்படும். பிரியமானவர்களே, ராஜ முடி நமக்கு தரிப்பிக்கப்படும். அந்த கிரீடம், நமக்காக வைத்திருக்கிற அந்த கிரீடம் நம்முடைய சிரசில் தரிப்பிக்கப்படும். அவருடைய மோதிரம் நமக்கு தரிப்பிக்கப்படும். இன்னும் ராஜா ஏறுகிற குதிரை, ராஜாதி ராஜாவாகிய இயேசு கடைசி நாட்களை வெண் குதிரையிலே வருவார் என்று வெளிப்படுத்தின விஷயத்துல போலாம். அந்த வெண் குதிரையை நம்மை ஏற்றி செல்வார். பிரிய மாணவர்களே, எனவே நாம் நன்மை செய்ய பழகுவோம், கனி தருகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கனப்படுத்துவார். பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த புதிய வருஷத்துல, இந்த 2வது மாதத்திலே 14 தினங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏன்? ஒரு நோக்கத்தோடு நம்மை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவருடைய சமூகத்திலே கனி தரும் ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். கனி தேடி வந்தேன், கனி காணவில்லை, கனி தர மாட்டாயா அத்திமரமே, வெட்டி விடலாமோ என்று எண்ணினேன், இரு போட்டு தேற்ற காலம் கொடுத்தேன், கிருபையின் காலத்தை தள்ளிவிடாதே, கனி தந்து ஜீவிப்பாயா அத்திமரமே, கிருபையின் காலத்தை தள்ளிவிடாதே, கனி தந்து ஜீவிப்பாயா அத்திமரமே. எவ்வளவு அருமையான பாடல் இல்லையா? கனி தேடி வந்த, கனி காணவில்லை, நீ கனி தந்து வாழ உன்னை அழைக்கிற. வெட்டி விடலாம் நினைச்சேன், ஆனா இந்த வருஷம் விட்டு வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை இது. நாம் கனி தந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலம் அவருடைய புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டு நாம் நம்மை கனம் பண்ண விரும்புகிறார். அந்த கனத்துக்குரிய பாத்திரவான்களாக நடந்து கொள்வோமா? 2வது பாருங்க, 2வது ஒரு புத்தகம், அது ஜீவ புஸ்தகம். எந்த புஸ்தகத்துல அவர் எழுதி வைப்பாராம்? ஜீவ புஸ்தகத்துல எழுதி வைப்பாராம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:3. என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பாத்தீங்களா?
அப்போ சுவிசேஷ பணி செய்யும் போது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்குமா. அவரோட சேர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்த கிளெமெண்ட், இங்கிலீஷ்ல கிளெமெண்ட், அவரெல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்றாங்களாம். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கான். அப்ப நீங்களும் நானும் உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் த புக் ஆஃப் லைஃப் போடப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்துல. அந்த ஜீவனை தருகின்ற அந்த புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றுகிறவளாக ஊழியம் செய்கிறவளாக காணப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே, நான் உமக்காக எதையாகில செய்யணும்பா அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கு எப்படியாகிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். டிராக்ஸ் கொடுக்கலாம், வார்த்தைகள்ல சொல்லலாம், அல்லது அவர்களுக்காக ஜெபிக்கலாம். தேடி போய் நாம் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும். அப்பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். பிரியமானவர்களே, வெளிப்படுத்துற விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பாருங்க, ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படலன்னா எங்க போவோமா? அக்கினி கடல்ல தள்ளப்படுவோம். அவங்க பேர் எதுல எழுதப்பட்டிருக்குன்னு கூட அதுல போட்டிருக்குது, வாசிக்கலாம் கூட. எரேமியா 17:13 வாசிக்கலாம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். பாருங்க, எதுல எழுதப்படுமா? புழுதியில எழுதப்படுமா. அது அலைஞ்சு போயிரும், ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. அவங்க ஆண்டவரை விட்டு ஜீவ ஊற்றாகி அவரை விட்டு அவங்க வெளியில போய் எதையோ தேடுறாங்க. அவங்கள பேரு ஜீவ புஸ்தகத்துல. எவ்வளவு அருமையான வசனம் பாத்தீங்களா? அவருடைய நாமங்கள் எங்க எழுதப்படும்? புழுதியிலே எழுதப்படும் சொல்லி போடப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 27. அதுவும் ஒரு முக்கியமான புஸ்தகம் தான். அங்க எங்க எதுல எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21:27. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில்தான் பெயர் எழுதப்பட்டிருக்கள் மட்டுமே தான் எங்க செல்வாங்க? பரலோகத்துக்குள் பிரவேசிப்பாங்க. கைவிடப்பட்ட நிலையில நம்ம ஆயிடக்கூடாது. எப்பவுமே ஆசீர்வாதமான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை நம்ம கேட்கணும். யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம்? சுவிசேஷ பணி செய்யணும். கண்டிப்பா என் ஆண்டவருக்கா எதையாகிலும் செய்ய பிரயாசப்படணும். பரிசுத்தம் காணப்பட வேணும். நம்மிலே பரிசுத்தம் இருந்தாதான் நாம் ஜீவனுள்ள அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அருவருப்பும் தீட்டும் உள்ளவர்கள் அதுல பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா என்ன? பரிசுத்தமாய் வாழ்பவர்கள் மட்டும்தான், ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான், ஆட்டுக்குட்டியானவர் வச்சிருக்கிற அந்த கையில வச்சிருக்க புஸ்தகம் தான் ஜீவ புஸ்தகமாய் காணப்படுகிறது. அதுல பேர் எழுதப்பட்டாதான் பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். லூக்கா 10:20 வாசிக்கலாம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்க. பாத்தீங்களா? எதுக்கு சந்தோஷப்படணுமா? நம்முடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நாம் சந்தோஷப்படணுமா. இன்னொரு வசனம் ஏசாயா 4:4 பாருங்க. சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். நான் சொன்ன பாத்தீங்களா? ஜீவனுக்கென்று அந்த காரியம் பாத்தீங்கன்னா, ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று எண்ணப்படும். பரிசுத்தம் இல்லாம நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னும் நான் பரிசுத்தமாக வேண்டும். கிளை நறுக்குங்கப்பா, களை பிடுங்குங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. எப்படி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனோம்னா, பிளைட்ல போனோம்னா ஒரு விசா எப்படி முக்கியமா இருக்குதோ, அதை விட மேலாக நமக்கு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டா மட்டும்தான் நாம் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். பிரியமானவர்களை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:5. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும்
அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாருங்க, அவனுடைய பெயர் நான் கிறுக்கி போட மாட்டேன். அவன் ஜெயம் கொண்டவன். என்னுடைய சமூகத்துக்கு வருவதற்கு அவன் ஜெயம் கொண்டவனாய் காணப்படுகிறான். எனவே அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர் என்ன பண்றாராம், தூதருக்கு முன்பாக நம்மை நம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பெயர் என்ன பண்ண மாட்டேன், கிறுக்கி போட மாட்டேன், அவன் ஜெயம் கொண்டவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாத்திராகமத்துல பாத்தீங்கன்னா 32 அதிகாரம் 32 வசனத்துல பாருங்க, மோசே சொல்றாரு, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் சொல்றாரு. மோசே ஒரு இன்டர்செஷன் பிரேயர் பண்றார் ஜனங்களுக்காக. பாவம் ஆண்டவரே, அவங்க தெரியாம தப்பு செஞ்சாங்க, நான் போய் திருப்பி அந்த ஜனங்களை போய் எப்படி நான் சந்திப்பேன், அவங்கள நீங்க கானான் தேசத்தை சுதந்திரிப்பேன்னு சொன்னீங்க, இப்ப இப்படிலாம் அவங்களுக்காக நிறைய காரியம் சொல்றீங்க, அவங்க பாவம் தான் செஞ்சாங்க, தயவு செஞ்சு மன்னிங்க, அப்படி இல்லைன்னா என்னுடைய பெயரை நீ கிறுக்கி போடும், புஸ்தகத்திலிருந்து உங்களுடைய புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் சொல்றார். அப்போ கர்த்தர் மோசையை பார்த்து, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை தான் என் புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடுவேன், உனக்கு நான் இல்ல, உன் பெயரை நானே கிறுக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்ற. அப்போ பரிசுத்தமாய் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வாழும் பொழுது நம்முடைய பெயர் கிறுக்கி போட மாட்டாரு. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வெண்வஸ்திரம் தரிக்கிறவர்களாய் நாம் காணப்படும். வாசிக்க கேட்போம், சங்கீதம் 69:28. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடு அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. பாத்தீங்களா, சங்கீதக்காரன் சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர், அக்கிரமத்துல இருக்கிற, முன்னாடி வசனம் எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், அக்கிரமத்துல இருப்பவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, அவர்கள் நீதிமான்கள் பேரோடு அவர்கள் பெயர்கள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் ரொம்ப யோசித்து நாம் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நாம் என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கணும் ஆண்டவரே, அப்படி அந்த என்னுடைய ஜீவியத்தின் குறி என்னன்னு நான் யோசித்து பார்த்து நடக்கணும் ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழணும், உமக்காக ஊழியம் செய்யணும், உமக்காக நிற்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கட்டாயம் கர்த்தர் நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். உன் ஜீவியத்தின் குறி என்னவென்று ஒருவேளை சிந்திப்பாயா, இந்நாளை உந்தன் உள்ளத்தை கர்த்தர் இயேசுவு கற்பணிப்பாயா, உன்னில் வாசம் பண்ண விரும்பி தினந்தோறும் காத்திருக்கிறார், இருதய கதவை நீ தீரப்பாயா, இயேசு பிரவேசிக்கவே, கிறிஸ்தேசு உன்னை சந்திக்க வரும் சமயமும் இந்நாளே, கிறிஸ்தில்லாமல் இவ்விடம் விட்டு செல்லாதி சகோதரா, கிறிஸ்தில்லாமல் இவ்விடம் விட்டு செல்லாதி சகோதரி. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து இல்லாம இந்த இடத்தை விட்டு நாம் செல்லக்கூடாது. கிறிஸ்துவோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. மூன்றாவது பாருங்க, ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. வாசிக்க கேட்போம், மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் உண்டு, அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்களாம். ஆனால் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது ஜாக்கிரதையான வார்த்தைகளை பேசணும். எந்த வார்த்தை நம்ம பேசினாலும் அதை கர்த்தர் கவனித்து கேட்பார். நீ இப்படி பேசினிய, இவங்களுக்கு விரோதமா பேசினிய, அவங்கள பத்தி புறங்கூறினிய, ஒன்றுக்கு மாறா பேசினிய, பொய்யான காரியங்களை வதந்திகளை பரப்பி விட்டீங்களேன்னு ஆண்டவர் நமக்கு நியாய தீர்ப்பு நாள்ல நியாயம் தீர்ப்பார். நம்முடைய வார்த்தைகளை வைத்து நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. இந்த மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர்
ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அவர்களுக்காக பாருங்க, எதற்காக ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கிறான்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் தனக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காருன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களை பத்தி எழுதுவாரு. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு எழுதுவாரு. கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களுக்காக அந்த புஸ்தகம் வச்சிருக்காரு. எவ்வளவு பாத்தீங்களா, ஞாபக புஸ்தகம் அவர் ஞாபகப்படுத்துறதுக்காக அவர் ஞாபக புஸ்தகம் ஒன்று வைத்திருக்கிறாராம் தனக்கு முன்பாக. அப்ப நம்ம ஆண்டவருடைய நாமத்தை தியானிக்க வேண்டும், அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். நாம் பேசிக்கொள்ளுகின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையோட பேசுகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, 17ஆம் வசனம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர்! ஞாபக புஸ்தகத்துல வெறும் எழுதி வச்சு பாக்குறது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, நான் என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அப்படியே சொந்தம் பாராட்டி நம்மள சேர்த்துக்கிறாரு. ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல, கவனிக்கிறது போல, அன்பு செலுத்துறது போல, அவங்க மேல கிருபை பாராட்டுறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று சொல்றாரு. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பி. இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் பேசிக்கொள்ளுகிற வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இஷ்டத்துக்கு இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மற்றவங்களை பத்தி பேசக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது கடைசி காலம். ஆண்டவர் நாம் பேசுகின்ற வார்த்தைகளிலே நியாயத்தை கொண்டு வருவார். பிரியமானே, யாக்கோபு எழுதின நிருபத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாவுக்கும் வாய்க்குமே ஒரு அதிகாரம் ஃபுல்லா இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. நாவு நெருப்பு தான் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு பெரிய காட்டையே கொளுத்தி விடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த அருமையான வேளையிலே அதுவும் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதிக நேரம் மற்றவர்களை பற்றி காசிப்பிங் ரொம்ப அதெல்லாம் பேசக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகள், அந்த மாதிரி பேசுகிற இடத்துல கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஞாபக புஸ்தகம் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவரை பற்றி தியானிக்கிறவர்களுக்காகவும் வைக்கப்படுகிறது. இந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கணும். ஞாபக புஸ்தகத்துல எழுதப்படுற லிஸ்ட்ல நம்ம இருக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாராம், அவர்களை என்னுடைய ஜனம்னு சொல்லுவாராம். அது மட்டும் இல்ல, ஒரு மகன் குமாரனை, தன்னுடைய தகப்பன் குமாரனை கடாட்சிப்பது போல நம்முடைய தகப்பன், பரம தகப்பன் நம்மை கடாட்சித்துனா நம்மை பாதுகாத்து, நம்மை ரட்சித்து, நம்மை வழி நடத்துவாராம். அப்போ இந்த உலகம் பார்க்கும், ஆஹா, இவங்க கர்த்தருக்காக இருந்தாங்களே, கர்த்தரை குறித்து தியானிச்சாங்களே, கர்த்தருடைய வசனங்களை தியானிச்சாங்களே, கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்களே, அதனாலதான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை பார்ப்பார்கள் என்று திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. எனவே நீங்களோ நானும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, ஞாபக புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட நீங்களோ நானும் பிரயாசப்பட நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு பாடல் கூட பாடலாம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உமக்கு பயந்து வாழ்ந்திடுவேன், ராஜானி செய்த நன்மைகளை தியானித்து துதித்திடுவேன். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. 4வது புத்தகம் நியாயப்பிரமாண புத்தகம். நியாயப்பிரமாண புத்தகம் ஆனா என்ன அப்படின்னு சொல்லும் போதே இது ஒரு நல்ல வழிகாட்டி புத்தகம். மோசே சொன்ன சொந்த கருத்தை எதுவுமே எழுதல. கர்த்தர் கூப்பிட்டு அவனை அருகில் உட்கார வைத்து அவர் சொல்ல சொல்ல எழுதின புத்தகம் தான் இந்த நியாயப்பிரமாண புத்தகம். அதுல கர்த்தருடைய கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் காணப்படுது. அது முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நாம என்ன பண்ணணும், அதை தியானிக்கிறவளாய் காணப்படணும். வாசிக்கலாம். உபாகமம் 30:10. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும், கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும்
சந்தோஷமாயிருப்பார். பாத்தீங்களா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல நம்ம என்ன செய்யணும்னா அதை எடுத்து வச்சு அத கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளணும், அதை வாசிக்கணும். எப்படி வேணா முழு ஆத்மாவோட முழு பலத்தோட முழு இருதயத்தோட நம்ம அதை வாசிக்கும் போது அதை கை கொள்ளும் போது நம்ம மேலே பிதாக்கள் எப்படி சந்தோஷப்பட்டார்களோ அதே போல கர்த்தர் உன் பிதாக்களின் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மையை கொடுத்து சந்தோஷப்படுத்துவாராம். பாத்தீங்களா, அப்ப கர்த்தருடைய சந்தோஷம், கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படணும், நம்மை அவர் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்துல நம்ம என்ன செய்யணும், அதை கை கொள்ளணும், அவருடைய கற்பனைகளை உண்மையோடு நாம் கை கொள்ளணும்னு பாக்குறோம். இப்ப பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம்னா என்னன்றத பார்ப்போம். கலாத்தியர் 3:24 வாசிக்கலாம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் பாத்தீங்களா, கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாய், அதாவது ஆசிரியரா போதகராய் இருக்கிறது, போதகமாய் இருக்கிறது என்று சொல்ற நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆண்டவர் அழிக்க அல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்றத பாக்குறோம். எனவே அந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் உள்ள காரியத்தை அன்பின் புத்தகமாக அதை மாற்றி ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அது பாருங்க, கிறிஸ்துவனிடத்திலே வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டும் புஸ்தகமாக அது ஒரு உபாத்தியாய் காணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 7:7 வாசிக்கலாம். என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்ற நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாருங்க, இந்த 7:7 சொல்லப்படுகிறோம் எது பாவம் எது பாவம் இல்லை என்பதை நியாயப்பிரமாணம் உணர்த்துதான். ஒருவேளை இச்சை என்பது பாவம்னு நியாயப்பிரமாணம் உணர்த்துது, அதை எனக்கு தெரியாம இருந்தா இச்சையை நான் தண்ணி போல என்ன பண்ணிருப்பேன், பருகி கொண்டிருப்பேன். நீங்களும் நானும் இச்சை என்பது ஒரு ஸ்திரீய இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்கிறவனா இருப்பான். இது பாவம் என்பதை நியாயப்பிரமாணம் உணர்த்தினதால் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுறது ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படுற. உபாகமத்துல பாத்தீங்கன்னா உபாகமம் 30 15-16 வசனங்களை வாசிக்கலாம். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரித்து போகிற தேசத்தின் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். பாருங்க, நமக்கு முன்பாக ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் நமக்கு முன்னால வச்சிருக்கா. நம்ம எதை தெரிஞ்சு கொள்றோம்? ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், நன்மையை தெரிந்து கொள்ள, மரணத்தையோ அல்லது தீமையோ நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா அதே இதுல பாத்தீங்கன்னா நீங்க 19-20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்றத நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம ஜீவனுக்கு ஏதுவான காரியங்கள் தான் செய்யணுமே தவிர மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், தீமையான காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது. இது நமக்கு நியாயப்பிரமாணம் கற்றுத்தருகிறது. யோசுவா 1:8 பாருங்க. யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமா, ஆண்டவர் பாருங்க, மோசே இறந்த பிறகு யோசுவாவை கூப்பிட்டு இந்த வார்த்தைகள்லாம் சொல்றார். நீ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியக்கூடாது, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீ கவனமா இருந்து இரவும் பகல் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன்னுடைய வழியை உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார், ஒரு அறிவுரை கொடுக்கிறார். எனவே நீங்களும் நானும் யோசுவாவுக்கு கொடுத்தது போல, மோசேக்கு கொடுத்தது போல அந்த அறிவுரைகளை பின்பற்றி அது ஒரு வழிகாட்டியாய், கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிற ஒரு வழிகாட்டியாய் இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். பாருங்க, சங்கீதம் 119:77 பாத்தீங்கன்னா 119:77, நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக,
உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம வந்திருக்கும் போது புதிய இஸ்ரவேல் மக்களாகிய நமக்கு எந்த புத்தகம், நியாயப்பிரமாண புஸ்தகம் நமக்கு இல்ல. அதுக்கு பதிலாக அது வழிகாட்டியான வேத புத்தகம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேத புத்தகத்தை இவர் தாவீது சொல்றாரு, வேத புத்தகம் என் மன மகிழ்ச்சின்னு சொல்றாரு. வேத புத்தகம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடுக்கப்பட்ட அந்த வேத புத்தகத்தை தினமும் ஆராய வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதுதான் என் மன மகிழ்ச்சி என்று சொல்லி வேத வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். வேதம் கிடைக்காத, வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும். எனவே இந்த புஸ்தகத்தை, வேத புத்தகத்தை நாம் எப்பொழுதும் கையில் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் அதை வாசிக்கவும், நேசிக்கவும், யோசிக்கவும், தியானிக்கவும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மல்கியா 2:6 பாருங்க. மல்கியா 2:6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். யாருன்னு சொன்னா லேவியர். லேவியரோட வாயில சத்திய வசனம், சத்திய வேதம் இருந்துச்சு. அவனை அநேகரை என்ன பண்ணா, ஆண்டவர் அக்கிரமத்திலிருந்து திருப்புகின்றவனாய் காணப்படுகிறான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. 5 பாருங்க. அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். ஆமா, அவன் கர்த்தருக்கு பயந்து இருந்தான். அதனால அவனுக்கு சமாதானத்தை அருளினேன். அவனுடைய வாயிலே வேத புத்தகம் இருந்தது. அந்த வேத புத்தகத்தினால அநேக பேரை ஆண்டவருக்குள் வழிநடத்தினான். நீங்களும் நானும் நம்மளை கையில இந்த நியாயப்பிரமாண புத்தகமாகிய, வழிகாட்டி புத்தகமாகிய இந்த வேத புத்தகம் நம்முடைய கையில் இருக்கிறது. இதை வைத்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து நாம் தூக்கி எடுக்கவும், ஆண்டவருடைய சத்திய வேதத்தை கை கொண்டு நாம் கடைசி வரைக்கும் நிலை நிற்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. நாளாகம புஸ்தகத்தின் நன்மையை நம்ம பார்த்தோம். அதன் மூலம் நாம் கற்றுக்கொண்டதை பார்த்தோம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம். ஞாபக புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட நம்ம என்ன செய்ய வேண்டும் பார்த்தோம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும். அதாவது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் மட்டும் இல்ல, வேத புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட வேண்டும். இந்த புஸ்தகத்தை படித்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு பிரீதியாய் வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை பாடி நாம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போலாம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வானமகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும் சத்திய வேதம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா கர்த்தாவே, இந்த புஸ்தகங்களை குறித்து இன்றைக்கு பேசும்படியாக ஆவியானவர் என் உள்ளத்தில் கிரியை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த புஸ்தகங்கள் நாங்கள் சும்மா வாசிக்கிறதா இருக்கக்கூடாது. நாளாகம புஸ்தகத்திலே ஒரு ராஜாக்களை குறித்து ஆண்டவரே அந்த நன்மைகளை குறித்து எழுதப்படும் என்பது உண்மையானால் கர்த்தாவே, நாங்கள் நன்மை செய்வோம் என்றார், நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களால் ஆன கனித்தரும் ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றார், எங்களை குறித்தும் நீர் எழுதி வைத்திருப்பீர். எந்த புத்தகத்தில் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும் ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உமக்காய் ஊழியம் செய்ய வேண்டும். உம்மை பரிசுத்தமாய் நாங்கள் எங்களை காத்து அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு கர்த்தாவே பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் பங்கடைய வேண்டும். ஞாபக புஸ்தகத்தில் பெயர் எழுதும்படியாக ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய கர்த்தாவே, நாங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய், கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாய், மிகுந்த பேசுவதிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே, நியாய பிரமாண புஸ்தகம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் அது கர்த்தரண்டை வழி நடத்துகிறதாய் காணப்பட இந்த வேத புத்தகத்தை நாங்கள் தியானிக்கவும், வாசிக்கவும், யோசிக்கவும், அநேகருக்கு இதை பற்றி சொல்லவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.